ஏன் என் பிள்ளைய தலையில் குத்துற? ஏன் கொத்திட்டு போகிற? அறிவில்லை உனக்கு? எதுக்கு கொத்துற? அவன் என்ன பண்ணா சொல்லு சொல்லு. எதுக்கு அவனை குத்துறா? உனக்கு சாப்பாடெலாம் வச்சேன் தானே, பால் ஊற்றி எள்ளு போட்டு வச்சேன் தானே. உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன். சொல்லு, எதுக்கு அவனை குத்துற? அதுவும் ஏன் குழந்தைய ஓட ஓட வெட்டி கீழே விழுந்து அடிப்படுற மாதிரி குத்துற, அழ வைக்கிற? பதில் சொல்லு. சாப்பாடு சாப்பிடு. தண்ணி இங்கே வச்சுருக்குறேன்ல, நான் நின்றுன்னே இருக்கேன். என் தலைக்கு மேலே பறந்து வந்து அவனை குத்துடியே. சாப்பிடு. என்ன பிரச்சனை உனக்கு? உன் முட்டை ஏதாவது உடஞ்சிச்சா? அவன் எதுவுமே பண்ணலையாமே. நீ தான் அவனை வஞ்சகம் வச்சுட்டு கரெக்டாக வந்து கொத்துற. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உன் கழுத்துக்குள்ள வெள்ளையாக இருக்குது, நீ கொஞ்சம் குண்டாக இருக்கிற. சொல்லு, சொல்லிட்டு போ. கூடு கட்டி வச்சிருக்கியா? கூடு கட்டி வச்சுருக்க. அதுதான் நீ முட்டை போட்டு வச்சுருக்கேன்னா உன் முட்டையை யாரை வந்து எடுக்க போகிறாங்களாக்கா? நாங்கள் மரத்து மேலே ஏறி உன் மரத்து மேலே ஏறி இல்லை, உன் மரத்து மேலே ஏறி அந்த முட்டையை எடுத்து நாங்கள் ஏதாவது பண்ண போகிறோமா? இல்லை, இது நீ வேற ஆள். அவர் போய் அங்கே உட்காந்துட்டாரு. நீ அப்பாவா? அது அம்மாவா? ஏன்பா உங்கள் முட்டையை அந்த மரத்து மேலே ஏரியா நாங்கள் உடச்சிட்டு போகிறோம். உன் பிள்ளைய சாவச்சிட போகிறோம். வந்துட்டிங்க 2 பேரும் மாற்று கட்டல என் பிள்ளைய தலையை கொத்துறதுக்கு. சொல்லுங்க, நீ புருஷன், அவள் பொண்டாட்டியா? ஆளை பாரு நல்லா. உன் புள்ள மாதிரி தானே நீ முட்டை போட்டு வச்சுருக்கிய. அந்த மாதிரி உன் புள்ள மாதிரி தானே என் புள்ள. அழ வைக்கிறா. எங்கே போயிட்டா உன் பொண்டாட்டி?